ஹாய் மக்களே, இன்னையோட 2025 எடுத்தேம்பார் ஓட்டம் அப்படின்னு கிளம்பி போக போகுது. நாளைக்கு 2026 இந்தா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வரப்போகுது. வருஷங்கிறது வெறும் நம்பர் மட்டும்தான். 2025 போயிடும், அப்புறம் 26 வரும், 27 வரும், 28 வரும். நம்பரு மாறிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம வாழ்க்கை அந்த நம்பர்னால மாறுமா அப்படின்னா அது மாறவே மாறாது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில் இருக்குது, நம்மளுடைய மாற்றமும் நம்ம கையில் இருக்குது. மாற்றங்கிறது ஒருத்தருக்கு உதவி பண்ணினேன், அதனால எனக்கு இந்த மாற்றம் வந்துச்சு. ஒருத்தருக்கு நான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணேன், இல்லை ஒருத்தர் எனக்கு உதவி பண்ணார், அதனால என் வாழ்க்கை மாறினுச்சு. இப்படின்னு அடுத்தவங்களை சார்ந்து தான் நம்முடைய வாழ்க்கை மாறுமே தவிர நம்பர்லேருந்து நமக்கு நம்மளோட வாழ்க்கை மாறவே மாறாது. அதான் உண்மை. சரிங்களா? அதனால் 2025 முடிய போகுதுன்னு சொல்லிட்டு உங்கள் காசை போட்டு கரியாக்கவும் வேண்டாம், 2026 வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமும் பட வேணாம். நீங்கள் இப்போ இருக்கிற இந்த நொடி உங்களுக்கு நிம்மதியாக இருக்குதா, சந்தோஷமாக இருக்குதா, குடும்பத்தோட நிம்மதியாக இருக்கீங்களா, இருக்கிற வருமானத்தை வச்சு உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டுருக்குதா, கவலை இல்லாமல் இருக்குதா? இதே மாதிரி எல்லா வருஷமும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு நீங்கள் ஒரு நன்றி சொன்னால் போதும். மற்றபடி இந்த வருஷங்களும் நம்பர்கள் மாறுறதுனாலே நம்ம வாழ்க்கை மாறப்படுறதே கிடையாது. இது என்னுடைய புரிதல் தத்துவம். பிடிச்சிக்கிட்டா எடுத்துக்கிறீங்க, பிடிக்கலையா தள்ளி விட்டு போயிட்டே இருக்கு.